தமிழ் மேட்ரிமோனி இலவச டோர் ஸ்டெப் சர்வீஸ் மற்றும் வாட்ஸ்அப் மூலம் வரன்களின் தகவல்கள் வழங்குறாங்க. உடனே கால் பண்ணுங்க. இந்த இடத்துல என்ன வேணும், இந்த இடத்துல இப்படி ஒரு சவுண்ட் வேணும், இந்த இடத்துல எடி பாயிண்ட் இப்படி இருக்கணும், இந்த இடத்துல ஃபோக்கஸ் ஷிஃப்ட் ஆகணும், எல்லாமே அவர் சொல்லுவேன். அப்போ நான் ஒரு நாள் செட்டில் பண்ணேன். இப்போ நாங்கள் என்ன வேலை பண்ணுறது சார், ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் சார். கயிறில் தலையில தொங்கி அப்புறம் எப்படி பண்ணாங்கன்னு தெரியல. அதெல்லாம் சரி, இதெல்லாம் எப்படி சார் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு தெரியாது. அந்த நேரத்தில் ஏதோ சொன்னாங்க, பண்ணிட்டேன். அந்த ஃபைட் பண்ணுறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி வந்துட்டேன். மாஸ்டர் எனக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் கொடுங்கன்னு இருந்தேன். ரொம்ப ஈஸியாக ஃபைட் பண்ணிட்டாங்க. 3 மணி இருக்கும், எல்லாம் தொங்கி போயிருக்கேன். ஆனால் ஒரே ஒரு ஆள் மட்டும் ரெடி, ஃபைட் பண்ணலாம், கமான்னு இருக்காரு. நான் சொன்னேன், சார் என்ன சார் சாப்பிட்டு வந்தீங்க, எதனா உடம்பு கறி சாப்பிட்டு வந்தீங்களா, எதுக்கு இப்படி தொட்டீங்க? எல்லாரும் பயப்படக்கூடிய ஒரு டைரக்டர் அப்படின்னே சொல்லலாம். இல்லம்மா, நம்ம அப்படி சொல்றாங்க எல்லாருமே. பாத்தீங்கன்னா பாலான வந்து 10th படிச்சது. அப்போ 10th ஒண்ணுமே தெரியாதுமா எனக்கு. அப்புறம் பையன் சோ இன்னசென்ட். நீங்க ஒன்று பண்ணுங்க மாஸ்டர், ஒரு 6:30 வந்திருக்க, நம்ம 6:30 ஷூட் பண்ணலான்னு. ஐயோ என்னது, எனக்காக இங்க ஒரு 6:30 வரேங்கிறாரு. 9 o'clock வர வேண்டிய ஆர்டிஸ்ட் 6:30 வந்தாரு. ஒரு 80 feet ஒரு ஜம்ப் இருக்கும். ஜம்ப்லாம் ஷூட் பண்ணி முடிச்சிட்டேன். அங்க இருந்து வந்தாரு, என்ன ஷூட் பண்ணிட்டீங்க நீங்க அப்படின்னு. என்ன டூப் வச்சு ஜம்ப் பண்ணியிருக்கேன்னு நான் அப்படின்னு. இல்லைன்னா நான் பண்ணுவேன். எங்க இருந்துப்பா பிரியாணி வருதுன்னு பார்த்தா சிவகார்த்திகேயன் சார் எல்லாருக்கும் இலை போட்டு, எல்லாரும் ஜூனியர் ஆர்டிஸ்ட்ல இருந்து எல்லாருக்கும் அவர் பிரியாணி போட்டார். சத்தம் போட்டு பேசாத ஒரு டைரக்டர், பாவம், வாயிலா பூச்சி. வீசனிலோட ஒரு பெரிய இன்னைக்கு கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன் ஆஃப் தி பிரைட்டஸ்ட் சோல் அப்படின்னு தான் சொல்லணும். இவங்களுடைய எனர்ஜிக்கு ஈடே கிடையாது. இவங்களோட இந்த எனர்ஜியை நம்ம வந்து ஸ்டண்ட்ல நிறைய விதத்துல நிறைய ஒரு மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்துருக்கோம். இதெல்லாம் நம்மளால பண்ண முடியுமா அப்படின்னு தான் யோசிச்சிருப்போம். அந்த மாதிரியான ஸ்டண்ட் சீக்வன்ஸ்லாம் கொடுத்த ஆக்ஷன் டைரக்டர் ஸ்டண்ட் சில்வா நம்ம கூட இருக்காங்க. வெல்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கு. எனக்கு இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோன்னே பயந்துட்டீங்களா? உங்களுடைய ஸ்டண்ட் பார்த்து நாங்க நிறைய பயந்துருக்கோம். அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு வெறித்தனம் வந்து அதுல இருக்கும். அண்ட் அந்த வகையில வந்துட்டு L2 எம்பரான் வந்து வரப்போகுது. அண்ட் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உள்ள வச்சிருக்கீங்க? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து நிஜமாவே வந்து கேரளாவில் இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு பட்ஜெட்ல ஒரு படம் எடுத்திருக்க மாட்டாங்க. அவ்வளோ பெரிய பட்ஜெட் படம் இந்த படம். முதல்ல அதுதான் சொல்லணும். நம்ம இந்த படத்துக்கான விஷயம் அப்படி, அந்த படத்துக்கான கண்டென்ட் அப்படி, இந்த மாதிரி ஒரு, ஏன்னா இந்த படத்தினுடைய முதல் பார்ட் லூசிஃபர் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அது வந்து யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம். என்னன்னா, இப்படி ஒரு படம் பிருத்திவிராஜ் சார் டைரக்ட் பண்ணுறாங்க. அதுதான் அவருக்கு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டைரக்ஷன். இப்போ இது 3வது படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டைரக்ட் பண்ணச்சில்ல யாருமே பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணலை அந்த படம் அவ்வளோ பெரிய பிளாக் பஸ்டர் ஆகும் அப்படின்னு. தமிழ் இல்லாமல் தெலுங்கு, ஹிந்தி எல்லா இடத்துலையுமே பெரிய பேர் எடுத்து கொடுத்த ஒரு பெரிய படம். அவருக்கும் ஒரு பெரிய டைரக்டர், ஒரு கமர்ஷியல் டைரக்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமாவை இப்படியெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்னு முதல்ல அவ்வளோ பெரிய கலெக்ஷன். ஸோ இந்த படம் பண்ணும்போது ப்ரொடியூசர் வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்குறாங்க. என்ன அப்படின்னாச்சுன்னா, டைரக்டர்கிட்ட இது ஓப்பன் பட்ஜெட், நீ எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் கொடுத்தது. ஸோ அதனால இந்த படத்துக்கான பெரிய பட்ஜெட் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பட்ஜெட் கொடுத்துருக்குறாங்க. ப்ரொடியூசர் ஆண்டனி பெரம்பவூர் சார் தான் அதுக்கு முழு காரணம். அண்ட் லூசிஃபர் வந்துட்டு 100 crore கிளப்ல வந்து இணைஞ்சுது அப்படின்னும் போது யாருமே எதிர்பார்க்காத அளவில் வந்து திடீர்னு ஒரு பெரிய வெற்றி. அண்ட் என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்க போகுது, ஏன்னா ஆக்ஷன் பேக்டா நம்ம போகும்போது மலையாளம் சினிமால இப்படிலாம் கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருந்தது. அண்ட் அதுல உங்களுடைய ஸ்டண்ட் வந்து தனித்துவமா பேசப்பட்டது இல்லையா? என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்தது 1ல பண்றதுக்கு 2ல பண்றதுக்கும்? இல்லம்மா, 1ல பண்றதுக்கும் 2ல பண்றதுக்கும் கஷ்டமே இல்லை எங்களுக்கு. ஏன்னா நான் டைரக்டரை பத்தி தான் முதல்ல சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா ஒரு டைரக்டர் ரொம்ப கிளாரிட்டியா இருக்கிறப்போ நம்மளுக்கு வேலை எல்லாமே ஈஸியா இருக்கும். இப்போ இந்த டைரக்டர் எப்படி அப்படின்னாச்சுன்னா, இப்ப கதை எழுதுனதுக்கு அப்புறம் அந்த கதையினுடைய பேட்டர்ன் எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போறோம், இந்த இடத்துல ஸ்டண்ட் இப்படி இருந்தா நல்லா இருக்கும், இந்த இடத்துல லைட்டிங் இப்படி இருந்தா நல்லா இருக்கும், இந்த இடத்துல கலர் பேலட், நம்ம கலர் பேட்டர்ன்ஸ் இப்படி இருந்தா நல்லா இருக்கும், ஒரு ப்ரொடக்ஷன் டிசைனா இந்த பக்கம் செட் இப்படி இருந்தா நல்லா இருக்கும், இது வந்து இந்த பக்கம் மியூசிக் இப்படி இருந்தா நல்லா இருக்கும், இந்த பக்கம் வெறும் சவுண்டை வச்சு ஃபைட் பண்ணலாம், இந்த பக்கம் வெறும் லைட்டை வச்சு மட்டும் ஃபைட் பண்ணலாம். இவ்வளோ கிளாரிட்டியா அவர் எழுதுறப்போ நம்மளுக்கு வேலை செய்யறது ரொம்ப ஈஸியாயிரும். ஸோ நம்மளோட வேலை வந்து சும்மா ஒரு 10% ஒர்க் பண்ணா போதும், அதை எக்ஸிக்யூட் பண்ணது மட்டும் ரொம்ப கிளாரிட்டியாக எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்தா போதும். ஸோ இவ்வளோ கிளாரிட்டி இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்காது பெருசா. எனக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்லயே நான் அது ஸ்டேஜ்லேயே சொன்னேன். நான் இங்கே எங்களுக்கு எனக்கோ கேமராமேனுக்கோ ப்ரொடக்ஷன் டிசைனருக்கோ யோசிச்சு ஐயோ மெனக்கிட்டு அப்படி இப்படி வேலை செய்யணுங்கிற ஒரு டஃபஸ்ட் டைம் எங்களுக்கு கொடுக்கல அவர்.
ஏன்னா அவர் எல்லா வேலையும் அவர் எடுத்துப்பாரு, எல்லாமே ஃபாலோ பண்ணுவார். போஸ்டர் டிசைன் என்ன, லெட்டர் டிசைன், பாண்ட் டிசைன், இது அது, இந்த இடத்துல என்ன வேணும், இந்த இடத்துல இப்படி ஒரு சவுண்டு வேணும், இந்த இடத்துல எடிட் பாயிண்ட் இப்படி இருக்கணும், இந்த இடத்துல ஃபோக்கஸ் ஷிஃப்ட் ஆகணும், எல்லாமே அவர் சொல்லுவார். அப்போ நான் ஒரு நாள் செட்டில் பண்ணேன், இப்போ நாங்கள் என்ன வேலை பண்ணுறது சார், ஏதாவது இருந்தால் சொல்லுங்க சார், ஐயோ அப்படின்னு சிரிச்சுட்டு போய், இது உங்க படம் மாஸ்டர், நீங்க உங்க படம், நீங்க ஃப்ரீயா என்ன வேணாலும் சொல்லலாம். இப்ப நம்ம ஏதாவது ஒரு புது ஐடியா தோணுச்சுன்னா அதை அவர்கிட்ட சொல்லலாம், சொன்னா உடனே அக்செப்ட் பண்ணிப்பாரு. பட் என்னன்னாச்சுன்னா அவருக்கு என்ன வேணுமோ அதை கிளாரிட்டி, அந்த மெஷர்மெண்ட் 3 mm 4 mm இப்படி கிளாரிட்டியா மெஷர் பண்ணி இந்த இடத்துல எடுப்பாரு. அண்ட் வந்து உங்களுடைய ஸ்டண்ட் சீக்வன்ஸ் எல்லாமே கோரியோ பண்றதுக்குன்னு ஒரு தனி செட் ஆஃப் விஷயங்கள் வந்து நீங்க பண்ற மாதிரி இருக்கும். பட் ஆனா அது வந்து விஷுவலா எடுத்துட்டு வர்றதுக்கு இந்த கேமரா செட்டப் எல்லாம் இருக்கு இல்லையா, அது நிறைய ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு அவங்களே இது இந்த இதுல வைக்கணும் அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க. பட் ஆனா இந்த ஒரு டிஓபியோட இருக்கக்கூடிய அந்த ஒரு பாண்ட் எப்படி வந்து வேலை செய்யும், பிஹைண்ட் தி சீன்ஸ் எப்படி இருக்கும்? கண்டிப்பா நம்ம வந்து நிறைய யோசிக்கலாம், ஒரு 1000 விஷயத்த நம்ம யோசிக்கலாம். ஆனா என்ன யோசிச்சாலும் நம்ம யோசிக்கிற மோடுல அதை எடுத்து இப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு எடுத்து காட்டுற இடம் இருக்கு இல்லையா, இதுதான் அங்க ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க இப்ப சொன்னீங்க பாத்தீங்களா, 3 படத்தை பத்தி சொன்னீங்க, மங்காத்தா படத்தை பத்தி சொன்னீங்க, இதெல்லாம் எடுத்து கொடுக்குற அந்த டிஓபி கிட்ட தான் இருக்கு. நான் வந்து சரணம் அப்படின்னு உள்ள விழுந்துருவேன், எந்த டிஓபியா இருந்தாலும் அவங்க கிட்ட கொடுத்துருவேன். ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்சது சின்ன விஷயம்தான், இந்த இதை எடுத்து அவங்க படத்துல ஸ்கிரீன்ல காட்டச்சுன்னா அது விசித்திரம் தெரியும். ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாருமே நான் இப்ப சொல்லிக்கிறது என்னன்னா எல்லா டிஓபியும் கிட்ட தான் இருக்குது. உண்மையில ஃபைட் மாஸ்டர் கிட்ட பெருசா இல்லை. நான் சொல்றது என்னன்னா நம்ம வந்து ஒரு ஐடியா சொல்ல முடியும், இப்படி சொல்ல முடியும் போல, ஆனா இதை எடுத்து கொடுக்குற ஒவ்வொரு கேரக்டர், நீங்க சொன்ன மாதிரி மங்காத்தா பண்ண கேமராமேனா இருக்கட்டும், ஈவன் மாநாடு பண்ண கேமராமேனா இருக்கட்டும், இல்லையா ஜில்லா பண்ண கேமராமேன், இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா இவங்கெல்லாம் எடுத்து கொடுத்ததுனாலதான் எங்களுக்கு பேரு. ஆக்சுவலி இன்னும் சொல்ல போனா எனக்கு மாநாடு படத்துலாம் ஒரு ரிச்சர்ட்னு ஒரு கேமராமேன் ஒர்க் பண்ணாரு, அவர் வந்து பயங்கரமா ஒர்க் பண்ணி சப்போர்ட் பண்ணி கொடுத்தாரு அந்த படத்துல. ஸோ இப்படி இந்த படத்துல சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தா சுஜித் வாசுதேவ், இவர் கூட நான் 2-3 படம் ஒர்க் பண்ணிட்டேன். பட் இன்னைக்கும் வரைக்கும் நீங்க அவர் பாத்தீங்கன்னா ஒரு தேடுதலோட தான் போய்கிட்டு இருப்பாரு. எப்பவுமே வந்துட்டு டக்குன்னு செட்டில் ஆயிட மாட்டாரு. ஏதாவது ஒரு ஷார்ட் சொன்னா ஓகே அதை இப்படி பண்ணலாமா, ஏன் அப்படி பண்ண வேண்டாம்னு சொல்றீங்க, இல்ல இப்படி பண்ணா ஈஸியா இருக்கும், இப்படி பண்ணா இது நல்லா இருக்கும், ஓகே நம்ம இதுக்கு பண்ணலாம், இதுக்கான எல்லா வேலையும் பார்ப்பாரு. புது எக்யூப்மெண்ட் வந்தா உடனே ஒர்க் பண்ணணும், அப்படிதான் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அண்ட் இப்போ வந்து மோகன்லால் சாருக்கு வந்து சில ஸ்டண்ட் சீக்வன்ஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னும் போது அவருக்கு பிசிக் ஏத்த மாதிரி நம்ம பண்ணணும், அண்ட் அவருடைய மாசுக்கு ஏத்த மாதிரி பண்ணணும். அண்ட் வந்து ஜில்லால அவரு கூட ஒர்க் பண்ணதுக்கும் இப்போ லூசிஃபர்ல தொடர்ந்து பேக் டு பேக் நம்ம ஒர்க் பண்ணதுக்கும் அந்த ஒரு டிஃபரன்ஸ் எப்படி பாக்குறீங்க? ஏன்னா அதுல எல்லாம் வேட்டியை மடிச்சுக்கிட்டு ஒரு லைக் எப்படி சொல்றது, ஒரு எட்டி மிதிக்கிறதெல்லாம் மாசா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அப்போக்கு இப்போக்கும் அதை விட 120 வயசு குறைஞ்சிருக்காருன்னு தான் சொல்ல முடியும். ஆமாம்மா சண்டையில, ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் நான் மோகன்லால் சார் கூட கிட்டத்தட்ட நிறைய படங்கள் பண்ணிட்டேன். நிறைய படங்கள் பண்ணாலும் அந்த ஃபைட்டுன்னு வரும்போது அவரோட எனர்ஜியை வந்து நம்ம ஈடுகட்டவே முடியாது, மேட்ச் பண்ணவே முடியாது, இமேஜின் பண்ணவே முடியாது. நான் இதுக்கு முன்னாடி இருந்த அவர் பழைய படத்தையும் எடுத்து பாக்குறேன். பழைய படத்துல ரோப்புகள்லாம் இல்லாத, இந்த ரோப் எல்லாம் போட்டு ஜம்ப் பண்ற காலங்கள்லாம் இல்லாம அது படத்தெல்லாம் பார்ப்பேன். சம்டைம்ஸ் பார்த்தா ஓடி வந்து ஒரு சோறு மேல நின்று ஒரு கயிறை பிடிச்சி கயிறுல தலையில தொங்கி அப்புறம் எப்படி பண்ணாங்கன்னு தெரியல. அதெல்லாம் சரி இதெல்லாம் எப்படி சார் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு தெரியாது, அந்த நேரத்தில் ஏதோ சொன்னாங்க பண்ணிட்டேன். இப்படி சொன்னாங்க பண்ணீங்க, நீங்க ஒரு கயிறுல தொங்கிட்டு இருக்க முடியும், எவ்வளவு நேரம் தொங்க முடியும், தொங்கி தலையில ஆடி அவர் இந்த ஹேண்டெல்லாம் எடுத்து ஏதோ பண்ணிருக்காரு மாஸ்டர். அப்புறம் ரோப்பு இல்லை மாஸ்டர், நான் என்ன பண்றது அப்படின்ட்டு அப்புறம் பார்த்தா ஒரு சோறுல இருந்து மேல கீழே குதிக்கிற ஷாட்டு. சார் என்ன சார் கீழே அப்படியே குதிச்சிருக்கிறீங்க? தெரியல மாஸ்டர், அந்த நேரத்தில் ஏதோ சொன்னாங்க குதிச்சு. அந்த தொழில இருக்கிற ஈடுபாடு, நான் சொல்றது என்னன்னாச்சுன்னா அந்த தொழில நம்மளை விட பெஸ்டா யார் செஞ்சிடும். நான் அடிக்கடி அந்த டைலாக் சொல்லிக்கிட்டே இருப்பேன். உன்னோட வேலையை அடுத்தவங்க வேற யாருன்னா, இன்னொருத்தவங்க உன்னை விட வேற யாருன்னா ஒருத்தவங்க பெஸ்டா பண்ணிட்டாங்கன்னா அந்த வேலைக்கு நீ லாய்க்கலன்னு அர்த்தம். ஸோ உன் வேலையை நீ எவ்வளவு ஃபோக்கஸ் பண்ணணும் பண்ணு, நீ தான் பெஸ்டா இருக்கணும், அந்த மைண்டுக்குள்ள வச்சுக்கிட்டே பண்ண அப்படிங்கிறது. இந்த தாட் ப்ராசஸ்லாம் அவர் இன்னைக்கு வரைக்கும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அண்ட் நிறைய மேலுக்கான சீக்வன்சஸ்லாம் சொன்னீங்க. பட் ஆனால் இந்த ஃபீமேல் ஆர்டிஸ்ட்டுக்கான ஸ்டண்ட் சீக்வன்ஸ்லாம் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குமா? ஏன்னா அவங்களுடைய பாடிக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணணுமா? எந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணுவீங்க? இல்லைம்மா, இப்போ ஃபீமேல் ஃபைட்டுனாச்சுன்னா நான் இடையில சொல்லியிருந்தேன். இப்போ மஞ்சு வாரியார் இருக்கிறாங்க இந்த படத்தில், மஞ்சு வாரியார் இருக்காங்க. டொவினோ தாமஸ் உங்களுக்கு தெரியும், டொவினோ தாமஸ்ல நல்லா ஃபைட் பண்ணுறாரு, சூப்பர் ஃபைட்டர். இதை விட பெரிய சந்தோஷம் என்னன்னாச்சுன்னா டொவினோ தாமஸ் சாருக்கு ஃபர்ஸ்ட் ஃபைட்டு நான் தான் எடுத்திருக்கேன். அவர் பிலிம் இண்டஸ்ட்ரியில உள்ள என்ட்ரி ஆனப்போ ஸ்டைல்னு ஒரு படத்துல அவர் வில்லன், அப்போ நான் ஃபைட் எடுத்திருக்கேன், பெரிய ஃபைட், அதுவே ரொம்ப நல்ல ஃபைட்டு. இப்போ மஞ்சு வாரியார் மேடம் வந்து, மஞ்சு வாரியார் மேடம் ரொம்ப பெரிய ஆக்டர் தானே, அவங்களுக்கு
இப்போ சமீபத்தில் மிஸ்டர் எக்ஸ்னு ஒரு படம் பண்ணோம். அதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நம்ம ஃபைட் பண்ணி கொடுத்தோம். ரொம்ப ஈஸியாக ஃபைட் பண்ணிட்டாங்க. என்னடா இவ்வளோ பண்ற ஒவ்வொரு மூண்டும் பயங்கர மாசா பண்றாங்க. என்ன மேடம் இவ்வளோ ஈஸியா? ஆனா அந்த ஃபைட் பண்றதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி வந்துட்டேன், மாஸ்டர் எனக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் கொடுங்கன்னு இருந்தேன். ஃபைட்டு உங்களுக்கு என்ன ப்ராக்டிஸ் கொடுக்கணும், வாங்க அந்த பஞ்ச் இருக்குது, கிக் இருக்குது, இதான் ரோல் பண்றது, இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். ஆனா சொல்லி கொடுத்தது எல்லாம் எனக்கு தெரிஞ்சு அவங்களும் இந்த மாதிரி ரூம்ல போய் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ப்ராக்டிஸ் பண்ணி ஷூட்டிங் ஸ்பாட்ல வரும்போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லா பண்ணிட்டாங்க. இப்போ அவங்க இந்த படத்துல பார்த்தேன், இந்த படத்துல பாக்குறப்ப பாத்தீங்கன்னா மஞ்சு மேடம் நீங்க வர்ற சீன் எல்லாம் ஃபைட் சீன் மாதிரியே இருக்குது, ஃபைட் இருக்கிற மாதிரியே இருக்குது மேடம் அப்படின்னு. மாஸ்டர் நான் சின்னதா நடிச்சிருக்கேன் மாஸ்டர்னாங்க. பட் அந்த மோடு சொல்றேன், இன்ட்ரெஸ்ட் தான்மா. இதை வந்து ரிஸ்க் கஷ்டம் அப்படிங்கறதுலாம் ஒரு வார்த்தையே கிடையாது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா நிறைய ஃபைட் பண்ணலாம், நிறைய ஆடலாம். இப்ப நீங்க விஜயசாந்தி மேடத்தை சொல்லுங்க, நான் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த மாதிரி யாரும் வரமாட்டாங்களா இன்னும் அப்படின்ட்டு. விஜயசாந்தி மேடத்தோட பிக் ஃபேன் தான். இப்போ கேர்ள்ஸ் எல்லா தொழிலையும் வரல, கேமராவில் இருக்கிறாங்க, டைரக்ஷன் டீம்ல இருக்கிறாங்க, ப்ரொடக்ஷன் டிசைனர் டீம்ல இருக்கிறாங்க. பட் ஏன் ஸ்டன் டீமுக்கு வரமாட்டேங்கிறாங்க? ஸ்டன் டீமுக்கு வாங்க, ஸ்டன் டீம் கத்துக்கோங்க. எவ்வளோ எவ்வளோ பண்ணலாம் அதுல. ஆனா நம்ம நினைச்சுக்கிறோம் அதுல ஒண்ணுமே இல்லைன்ட்டு. வாங்க வந்து கத்துக்கோங்க, கத்துக்கிட்டா தான் அதுக்கு வாய்ப்பு வரும். நம்ம கத்துக்கலாம சும்மா வந்துட்டு நீங்க சொல்லுங்க நான் கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றது அது கரெக்ட் கிடையாது. நம்ம கத்துக்கிட்டு போனா தான் வாய்ப்புகள் நம்மளை தேடி வரும். ஸோ நிறைய பேர் இங்க தேவைப்படுறாங்க. நான் தான் சொல்றேன், நிறைய விஜயசாந்தி மேடம் மாதிரி நிறைய பேர் வரணும்னு ஆசைப்படுறேன், நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு. உங்களோட ஆசை சீக்கிரமா நிறைவேறும் மாஸ்டர். அண்ட் முன்னாடி இருந்த ஒரு லைக் எப்படி சொல்றது ஸ்டன் டீம் அண்ட் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த சேஃப்டி மெஷர்ஸ்க்கும் இப்போ வந்து இருக்கக்கூடிய சேஃப்டி மெஷர்ஸ் எப்படி இருக்கு? பிகாஸ் ஏன்னா நிறைய இதுல வந்து கமல்ஹாசன் சார் சொல்லியிருப்பாரு, ஓ லைக் ஒழுங்கா இருக்கு எல்லாம் அப்படின்னா தான் நான் வந்து அந்த ஸ்டண்ட் சீக்வன்ஸே நான் வந்து ஷூட் பண்ணுவேன் அப்படின்னுட்டு. பட் இப்போ இருக்கிறது எந்த மாதிரி இருக்கு? இப்போ முன்னாடியை விட இப்போ ரொம்ப நல்லா வந்துருச்சுமா. இப்போ என்னன்னாச்சுன்னா இந்த இன்டர்நெட்லாம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உலகமே நம்ம கைக்குள்ளே வந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ என்ன எக்யூப்மெண்ட் ஹாலிவுட்டில் பண்ணுறாங்களோ அதே எக்யூப்மெண்ட் நம்ம ஊரில் வந்துருச்சு. என்ன கேமரா அங்கே யூஸ் பண்ணுறாங்களோ அதே கேமரா, என்ன ட்ரோனோ அது இங்கே ட்ரோனோ. இந்தியாவும் ரொம்ப பெரிய லெவலில் ஒரு மாறுதல் வந்துருச்சு. இப்போ கடந்த 10-15 வருஷமா பார்த்தீங்கன்னா சேஃப்டி ப்ரிகாஷன்லாம் அவ்வளோ வந்துருச்சு, அவ்வளோ பெஸ்ட் எக்யூப்மெண்ட். இப்போ என்னென்னாச்சுன்னா உடனே இங்கே சொன்னால் உடனே வந்துடுது எக்யூப்மெண்ட். அது எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத நம்ம பொறுத்து மிக மிக பாதுகாப்பாக ஒரு செய்யக்கூடிய தொழில் ஆயிடுச்சு ஸ்டண்ட் தொழில் கூட. அதனாலதான் சொல்றேன் கேர்ள்ஸ் எல்லாம் தைரியமா வரலான்ட்டு. ஓகே. அண்ட் வந்து லூசிஃபர் பத்தி நம்ம நிறைய பேசணும் இல்லையா மாஸ்டர்? இப்போ எனக்கு வந்துட்டு ஒரு செட் ஆஃப் போட்டோஸ் இருக்கு, அந்த போட்டோஸ்ல இருக்க பர்சன்ஸ் பத்தி நீங்க சொல்லணுன்றது ஒரு வார்த்தையில சொல்லலாம், இல்ல அந்த மெமரி சொல்லலாம், இல்ல அந்த போட்டோ நடக்கக்கூடிய இடத்துல என்ன நடந்தது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இதுதான் மான்ஸ்டர் படம். நான் சொன்னேன்ல உங்களுக்கு, மான்ஸ்டர் படத்துல இதுதான் இவரு மிட் நைட் ஃபைட்டு, நைட் ஃபைட் நடந்துகிட்டு இருக்குது. நைட் ஃபைட் நடந்துகிட்டு இருக்கும்போது எனக்கு மறக்க முடியாது, 3 மணி இருக்கும், எல்லாம் தொங்கி போயிருக்கேன். ஆனா ஒரே ஒரு ஆள் மட்டும் ரெடி ஃபைட் பண்ணலாம் கமான்னு இருக்காரு. சொன்னேன், சார் என்ன சார் சாப்பிட்டு வந்தீங்க, எதனா உடம்பு கறி சாப்பிட்டு வந்தீங்களா, எதுக்கு இப்படி சொல்லிட்டீங்க? ரெடி மாஸ்டர் வாங்க ஃபைட் அப்படின்னு போயிட்டு 3 மணிக்கு இப்பதான் சொன்னேன், எப்பா இவர் அடக்க முடியாது போல இருக்கடா, டே புடிச்சு கட்டி போடுங்கடா, அவரை கொஞ்சம் நேரம் அமைதியா இருக்கடா, லைட் கீட்லாம் பண்ணிட்டு மத்தவெல்லாம் சோர்ந்து போய் கிடக்குறா, இவர் மட்டும் ரெடின்னு குதிச்சுக்கிட்டு இருக்காரு. நல்லா இருக்கு. ஓகே, இது எல்லாரும் பயப்படக்கூடிய ஒரு டைரக்டர் அப்படின்னு சொல்லலாம். இல்லம்மா, நம்ம அப்படி சொல்றாங்க எல்லாருமே. பாத்தீங்கன்னா பாலான வந்து எவ்வளவு சாஃப்ட்னா அவ்வளோ சாஃப்ட். எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, எல்லாரும் இவ்வளவு பயந்துட்டாங்களே அப்படின்னு. பாத்தீங்கன்னா அவ்வளோ மற்றவங்களுக்கு அவ்வளோ மரியாதை கொடுக்குறாரு, அவ்வளோ அன்பா பேசுறாரு, அமைதியா இருக்காரு. சில பேர் அதான் சொல்றேன்ல, நான் என்னெல்லாம் வந்து நிறைய பேர் பார்த்து பயந்து ஓடி இருக்கிறாங்க. அது எதுக்குன்னு தெரியாது, பேசுனதுக்கு அப்புறம் அப்படின்றாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான். நிறைய பேர் அவரோட இமேஜை வந்து அந்த மாதிரி மாத்திட்டாங்க. அவர் என்னமோ தெரியாது. நானும் கேட்டேன், என்னென்ன இப்படி அப்படின்னு போயிட்டாரு. அதை பத்தி அவர் கேரும் பண்ணல. பட் என்னன்னா அந்த மாதிரி ஒரு கேரக்டரே கிடையாது. பாருங்க, உட்காந்து ஜாலியா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு, என் கூட எல்லாம் ஜாலியா உட்காந்து விளையாண்டுக்கிட்டு இருந்தாரு, என் சொந்த கதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாரு, ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். நான் எப்பவுமே அந்த மாதிரி பக்கத்துல என்ன கிடைக்குதோ அதுதான் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன். அப்ப உடனே வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு, ஜாலியா பேசிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு இருந்த இடம் தான் அது. மணங்கான் ஷூட்டிங். இது ஏமி ஜாக்சன். இது இந்த படம் வந்து மிஷன் சாப்டர் 1 இந்த படம். ஏமி ஜாக்சன் இவங்களுக்கு வந்து ஃபைட் எடுக்கணும்னு சொல்லியாச்சு. இப்பதான் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் லேடிஸ். உடனே ஏமி ஜாக்சன் சொன்ன உடனே இப்போ ஏஎல் விஜய் சார் தான் அந்த படத்தினுடைய டைரக்டர். அப்போ அவர் சொன்னாரு, அவங்களுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் கேட்குறாங்க. போய் ப்ராக்டிஸ் கொடுத்தேன். ஃபைட்டுக்கான ப்ராக்டிஸை விட அவங்க அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. நான் இன்னொரு படத்துக்கு சேர்த்து பண்ணுறேன் அப்படின்ட்டு பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ப்ராக்டிஸ் பண்ண இடம் தான் அது.
இவங்களை இதுக்கு முன்னாடி நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். என்ன படம்னாச்சுன்னா 2.0 வந்து நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ இவங்க வந்து கேபிள் ஒர்க் ஃபுல்லாக கேபிள் ஒர்க் அவங்களே ப்ராக்டிஸ் பண்ணி அவங்களே பண்ணாங்க. ஃபுல்லாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணாங்க பாருங்க. அதுக்காக காஸ்டியூம்லாம் போட்டு ரெடி ஆகிட்டு. அண்ட் வந்து உங்களுடைய குரு கிட்ட இருந்து அவார்டு வாங்குறீங்க. அது ரொம்ப என் வாழ்க்கையில மறக்க முடியாத அவார்டு. என்னன்னாச்சுன்னா இந்த அவார்டப்போ எனக்கு மாஸ்டர் வர்றாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. இதுல இருக்கிற எல்லாருமே என்னோட ஃபேவரட். ஏன்னா வெங்கட் பிரபு சாரு, எச் சூர்யா சாரு எல்லாருமே எனக்கு என்னோட குருஜி வர்றாருன்னு எனக்கு தெரியாது. நான் உட்காந்து நான் எந்த பக்கம் ஒரு பக்கம் உட்காந்துட்டு திடீர்னு பார்த்தா பீட்டர் ஹெயினுக்கு அவார்டுனாங்க. பீட்டர் ஹெயின் போய் வாங்கினாரு. ஐயோ இப்போ இவர் இருக்காரு. இப்போ அவர் கையில அவார்டு வாங்காம வேற என்னது இருக்கு. அப்புறம் அவர்கிட்ட சொன்னேன், சார் அவரு கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்படுவோம் சார்ன்னு. உடனே அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. அந்த அந்த மூமெண்ட் தானே வேணும் எனக்கு. ஏன்னா என்ன இருந்தாலும் சரி, இன்னைக்கு அந்த ஒரு ஆள் இல்லைன்னா நல்லா ஒரு ஆளே கிடையாது சொல்றேன் நான். ஏன்னா நான் எப்போ அவர்கிட்ட போய் அசிஸ்டண்ட்டை சேர்ந்தனோ அந்த நாள்ல இருந்தா எனக்கு மாற்றங்கள் நடந்திருக்கு. என்னோட ஐடென்டிஃபை தெரிய ஆரம்பிச்சிருக்கு. என்னோட அசிஸ்டண்டா இருக்கும்போது படத்தில் நடிச்சது ஃபுல்லாவே அவரோட அசிஸ்டண்டா இருந்த போது தான். 7G ரெயின்போ காலனி, சத்ரபதி, பொம்மரிடு, ஸோ இந்த மாதிரி நிறைய படங்கள்ல நடிச்சது, முகம் தெரிய ஆரம்பிச்சது, மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது. இந்த மாதிரி மக்களுக்கு ஒரு பையன் இருக்கான்னு காட்டினதே அவரு தான். ஸோ அவர் கையில அவார்டு வாங்குறது எப்படி? அதான். அண்ட் வந்து இவரோட இன்னொரு பக்கம், அதாவது அப்படின்னே சொல்லலாம், நிறைய கேண்டிடான விஷயங்கள் வந்து இவரு கூட நாங்க உங்களை பாக்குறோம். அரவிந்த் சாமி எப்படி வந்து இருப்பாரு அவரு? ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அரவிந்த் சாமி சார் வந்து ஒரு பயங்கரமான ஜாலி டைப். எல்லாருமே அவர் சீரியஸா உன்னோடு அப்படின்னு அந்த பேஸ் வாய்ஸே நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அப்படி இல்ல. அவர் வந்து பயங்கர ஜாலி. பயங்கர ஜாலினா ஜாலி. ஆக்சுவலா நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. அவரு, நானு, அவங்களோட டாக்டர் 3 பேர் போய் பட்டினப்பாக்கம் தெரியும் உங்களுக்கு, அக்கா கடை தெரியுமா? மீன் கடை அங்க உட்காந்து சாப்பிட்டுருக்கோம் நாங்க. ஆமா, நாங்க 3 பேரும் போய் உட்காந்து சாப்பிட்டுருக்கோம் அங்க உட்காந்து. அவருக்கு அது பிடிக்கும். அவர் அப்படித்தான் இருக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா இருக்க மாட்டேங்கிறாங்க மாஸ்டர் அப்படின்னு. ஆனா உண்மையிலே செம்ம ஜாலியா இருப்பாரு. ஓகே. அண்ட் வந்து அப்போ இருந்த செல்வாக்கும் இப்ப இருக்க செல்வாக்கும் என்ன வித்தியாசம்? எங்க வந்து அந்த ஒரு மாறுதல் ஏற்பட்டுச்சு? முடிதான் முடிய கொஞ்சம் வளர்த்திருக்காரு, அவ்வளவுதான். அது சோ இன்னசென்ட் அது. ரொம்ப அப்பா அது வந்து ஸ்கூல் பீரியட். இப்போ 10th படிச்சது. அப்போ 10th எல்லாம் ஒண்ணுமே தெரியாதுமா எனக்கு. அப்புறம் பையன் சோ இன்னசென்ட், சோ ஐசி, இன்ஃபீரியாரிட்டி. அதுல இருந்து இப்படி வந்திருக்கேன் நான். அப்பெல்லாம் ஒண்ணுமே பேசவே மாட்டேன் நான். என்னால நம்ப முடியல மாஸ்டர். அவ்வளவு பேச மாட்டேன், பேசவே வராது எனக்கு. ஸ்கூல்ல வந்து ஒரு கிளாஸ்ல வந்து 40 பேர் 43 பேர் இருந்தாங்கன்னா அந்த 43வது ஆளு நான் தான் இருப்பேன். படிப்புல இல்ல, அந்த ஸ்கூல் கூச்ச சுபாவத்துல ஓரமா ஒதுங்கிட்டு இருக்கிற ஒரு பையன். சோ இன்னைக்கு வந்து பாருங்க, அப்படியோ வேற மாதிரி மெகா ஸ்டார் தலைவன். இவர் கூட இது என்ன படம்னாச்சுன்னா மாஸ்டர் பீஸ் அப்படின்னு ஒரு படம். மம்முட்டி சார் கூட உண்மையிலே எனக்கு நிறைய, ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் அவர் கூட ஸ்ட்ரீட் லைட்னு அவர் கூட ஒரு படத்துல வில்லனா நடிச்சிருக்கீங்க. உங்களுடைய முதல் டெபியூ அவர் கூட வில்லனா நடிச்சது முதல் படம். அந்த முதல் படம் மலையாளத்துல மிஸ்டர் ஃப்ராட்னு மோகன்லால் சார் நடிக்க வச்சார். அவர் ஃப்ரெண்டாவே நடிக்க வச்சார். என் வாழ்க்கையில நல்ல கேரக்டர்லாம் நடிச்சிருக்கேம்மா பாரு. ஆனா சாஃப்டான கேரக்டர், ஃப்ரெண்ட் கேரக்டர்லாம் நடிச்சிருக்கிறேன். ஆமா பாரு, மோகன்லால் சார் அப்படி நடிக்க வச்சாரு. மம்முட்டி சார் மெயின் வில்லனாவே நடிக்க வச்சாரு. அந்த அக்செப்டன்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர்கிட்ட. என்னன்னாச்சுன்னா புது டைரக்ட் பண்ணலாமே, புது பசங்களை பார்த்து டைரக்டர், புது கேரக்டரேஷன். இன்னொன்னு அவங்க உடம்பு அவங்க பாத்துக்கிறது, டெய்லி ஒர்க் அவுட் பண்றது, டெய்லி மெடிடேஷன் பண்றது, அந்த ஃபுட்டு எல்லா டைம் ரொம்ப பர்ஃபெக்டா பார்த்துப்பாரு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். துல்கர் சார் கூட இந்த படம் ஃபைட் பண்றப்போ தான் லூசிஃபர் ஷூட்டிங் போய்கிட்டு இருக்குது. இந்த படம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த லூசிஃபருக்கு வந்து லட்சத்தீவுக்கு போகணும். இந்த ஷூட்டிங் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. இப்ப விடிய காலில் லட்சத்தீவுக்கு ஃபிளைட், ஒரு ஃபிளைட் தான் இருக்குது. அது விடிய காலில் கரெக்டா 11 o'clock ஃபிளைட்டு. இவர் வந்து சொன்னாரு, அப்ப நீங்க ஒண்ணு பண்ணுங்க மாஸ்டர், ஒரு 6:30 வந்திருக்க, நம்ம 6:30 ஷூட் பண்ணலான்னு. ஐயோ என்னது எனக்காக இவர் 6:30 வரேங்கிறாரு. 9 o'clock வர வேண்டிய ஆர்டிஸ்ட் 6:30 வந்தாரு. நீங்க வந்து 6:30 வந்து 6:30 இருந்து 9:30 வரைக்கும் ஒரு ஃபைட் பண்ணிட்டு அங்க இருந்து எனக்காக அவர் வண்டி சொல்லி வண்டியெல்லாம் ஏற்பாடு பண்ணி என்னை கொண்டு ஏர்போர்ட்ல விடுற வரைக்கும் அவர் பண்ணார். எனக்கு மறக்கவே மாட்டேன் அந்த இடத்த கொண்டு போய். ஏன்னா அந்த ஃபிளைட் ஒரு ஃபிளைட் தான் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அடுத்த நாள் தான் போனோம். அது போனா எல்லாம் போயிடும். அதனால சொல்லி கொண்டு போய் என்னை விட்டாரு. எனக்கு அது மறக்கவே முடியாது. அவர் என்னடா இப்படி ஒரு ஃபைட் மாஸ்டருக்காக அவர் முன்னாடி எந்திரிச்சு, அப்போ 6:30 வரணும்னாச்சுன்னா எத்தனை 4:30 எந்திரிக்கணும். எந்திரிச்சு ஓடி வந்து ஃபைட் பண்ணார். நைஸ்.
தனுஷ் சார் பல படங்கள் பண்ணிருக்கீங்க. ஆமா நிறைய படம் பண்ணிட்டேன். 11 படம் 15 படம் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அவரோட நீங்க சொன்னீங்களா 3 கூட பண்ண ரொம்ப ஒரு ஆத்மார்த்தமான நண்பர் மாதிரி. எல்லா விஷயத்தையுமே எனக்கு முன்னாடியே சொல்லிடுவார் அவர். எனக்கு வந்து யாரடி நீ மோகினி வந்து ஃபர்ஸ்ட் படம் அவர் கூட தமிழ்ல ரிலீஸ் ஆனதே ஃபர்ஸ்ட் படம் மாஸ்டரா. அப்போ அவரு பெரிய பரிச்சயம் இல்லை, அசிஸ்டண்டா இருக்கும்போது தெரியும். மற்றபடி அப்போ அந்த ஃபைட்டு முடித்தேன், ஒரே ஃபைட்டு தான் அந்த படத்தில். ஃபைட்டை முடிச்சு ஃபர்ஸ்ட் ஃபைட்டு மாஸ்டர் ஃபர்ஸ்ட் ஃபைட் பண்ணியிருக்கேன். என் தோல் மேலே கைப்பட்டார், நீ ஃபியூச்சரில் பெரிய ஃபைட் மாஸ்டர் ஆயிரும் அப்படின்னாரு. ஓகே அவர் சொன்ன மாதிரி ரைட்டு. அப்போ சொன்ன உடனே நான் சொன்னேன் ரைட்டு சார் அப்படின்னு. அப்புறம் வேற ஒரு படம் ஏதோ ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவர் என்னை கூப்பிட்டு சொன்னார், நீ டைரக்டர் ஆயிடுவேன் கூடிய சீக்கிரத்தில் அப்படின்னு சொன்னார். அப்புறம் டைரக்டர் ஆனதுக்கப்புறம் டைரக்டர் சொன்னேன், சார் இந்த மாதிரி படம் பண்ணியிருக்கேன். ஆமாம் படம் பண்ணியிருக்கேன் சார் அப்படின்னு சொன்னேன். என் படத்துக்கு இத்தனை போஸ்டர்லாம் ரிலீஸ் பண்ணி கொடுத்தாரு. பியூட்டிஃபுல் உண்மையிலே. அண்ட் மேத்யூ மீட்ஸ் விக்டர் அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய படங்கள் ரீசெண்டாக வந்து குற்றம் 23 இந்த படம். ஆமாம் நிறைய படம் பண்ணியாச்சு. மிஷன், வணங்கான், நிறைய படம். அருண் விஜய் சார் கூட. அருண் விஜய் சார் வந்து ஆக்ஷனுக்குன்னே ஒன்று பண்ணுவார். அது என்ன சொல்றதுன்னா, எனக்கு பெரிய அனுபவம் கிடையாது அவர் கூட, முன்னாடி பெரிய பழக்கம் கிடையாது. என்ன இருந்தால் படத்துல ஒரு ஷார்ட் பண்றதுக்கு நான் சொல்லிட்டேன், டூப் யூஸ் பண்ணலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டேன். அப்ப அவர் அங்கிருந்து வந்தாரு, எதுக்கு மாஸ்டர் டூப் யூஸ் பண்றீங்க அப்படின்னாரு. இல்ல சார் அதை பண்ண முடியாது சார் அப்படின்னேன். ஆமா இதெல்லாம் ஓடி காட்டும். அங்கிருந்து அவருக்கு நம்ம எப்படி பண்ணா இப்படி பண்ணலாம் சார், ஈஸியா பண்ண நான் பண்றேன் மாஸ்டர், பிடிச்சிருந்தா வைங்க, இல்லைன்னா அவரு அப்போ அப்படிதான் சொன்னார், பிடிச்சிருந்தா யூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா டூப் யூஸ் பண்ணிக்கோங்க மாஸ்டர்னு சொல்லி சொன்னாரு. ஆனா அவர் செய்யும் போது அது நல்லா இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு வரைக்கும் அவர் டூப் யூஸ் பண்ணாமலே பண்ணிக்கிட்டே இருக்கும். கீழே விழுறது, கையை ஒடிக்கிறது, கால் ஒடிக்கிறது எல்லாத்தையும் அவரே பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஓகே வேலாயுதம். ஆமா மறக்க முடியாத போஸ்டர் இந்த படத்துல. இந்த இது வந்து அங்க ஒரு இதுக்குள்ள பண்ணிக்கிட்டு இருந்தோம், ஹார்பருக்குள்ள. இது இது நான் விஜயனை பத்தி இது ஒண்ணு சொல்லி ஆகணும். என்னன்னா ஒரு ஜம்ப் பண்ற ஷாட், ஒரு 80 ஃபீட் ஒரு ஜம்ப் இருக்கும், பெரிய ஜம்ப். அந்த ஜம்ப் ஷாட் எடுக்க டூப்லாம் செட் பண்ணி எடுத்து முடிச்சிட்டேன், ஜம்ப் எல்லாம் ஷூட் பண்ணி முடிச்சிட்டேன். அங்க இருந்து வந்தாரு, என்ன ஷூட் பண்ணிட்டீங்க நீங்க அப்படின்னு. என்ன டூப் வச்சு ஜம்ப் பண்ணிருக்கேன்னு நான் அப்படின்னு. இல்ல இல்ல நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஏற முடியாம கஷ்டப்பட்டு மேல ஏறி அவருக்கு சேஃப்டி கொடுத்து அங்க இருந்து குதிச்சாரு. அப்புறம் அவரும் யூஸ் பண்ண ஒரு பயத்துல தானே, நம்மளுக்கு ஒரு பயம் இருக்குல்ல, ஃபைட் மாஸ்டர்களுக்கு தான் பயம். ஆக்டர்ஸ் அவங்க எங்க பயந்தாங்க, அவங்க பாட்டு மேலே ஏறிட்டாங்க, நம்ம தானே பயந்துகிட்டு இருக்கிறோம் ஐயோ அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சு அந்தந்த டைம்ல சேம் டு சேமா ஒரு பக்கம் ஜில்லா போகுதுன்னா இன்னொரு பக்கம் வீரம், 2 பேரோடையும் கலக்கிட்டு இருந்தீங்க, எப்படி மேனேஜ் பண்ணீங்க? என்னம்மா அது அப்படிதான் பாருங்க. அவர் வந்து நாங்க 2 பேரும் எங்க வேதாளம் படம் ஷூட்டிங் அஜித் சாரு, அந்த இடத்துல அந்த பைக் எடுத்து அந்த பைக்கோட ஸ்பீட் என்ன இதெல்லாம் மெஷர் பண்ணி ஓட்டிட்டு வந்தாரு பைக்ல. எங்களை நான் போயிட்டு ரவுண்டு போயிட்டு வந்து அந்த பைக்கினுடைய ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தாரு எனக்கு, இது கார்பரேட்டர் இது ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தாரு ஃபுல்லா. இது எப்படி ஒரு டைரக்டர் கழுத்துலயே கத்தி வச்சு மாஸ் பண்ணிருக்கீங்க. செம்ம கியூட் டைரக்டருங்க அவரு வந்து ஆக்ட் பண்ணணும் ஒரு ஹீரோ. நானும் கெஞ்சிட்டு இருக்கேன். ஆமா நான் அவர்கிட்ட சொல்ற ஒரே விஷயம் தான், என்னோட கியூட்டஸ்ட் டைரக்டர் அவரு. ரொம்ப அழகா பேசுவாரு, அழகா நடிப்பாரு, நடிச்சு காட்டுவாரு அவரு. இப்ப நாங்க 2 நடிச்சு காட்டிக்கிட்டு இருக்கோம். நான் சொன்னேன் இது எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு இந்த போட்டோ பார்த்து. அவ்வளவு அற்புதமான டைரக்டர் அவர். வந்து போய் நேரம் பாம்பேல போய் செட்டில் ஆயிட்டு உட்காந்துக்கிட்டு படம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இங்க வரமாட்டிருக்காரு, கூப்பிட்டு இங்க வந்து படம் எடுங்கன்னு இருக்கிறேன். நேசிப்பா இப்பதான் பண்ணாரு. சண்டை படம் எடுக்கணும்லமா, சண்டை படம் டைரக்டர். அதனாலதான் கத்தி வச்சிருக்கேன் கழுத்துல, சண்டை படம் எடுக்க. அது சண்டை படம் எடுக்க சார், அதுக்காக கத்தி வச்சிருக்கேன். இது உண்மையிலே பேசப்பட்ட ஒரு கிளைமேக்ஸ் சீன். ஏன்னா காமெடி கலந்த ஒரு ஃபைட் சீக்வென்ஸ் அப்படின்றது மாஸ்டர் கிட்ட இருந்து ஒரு எதிர்பார்க்கறது ஒரு விதமா இருந்தது. எனக்கு இது ஃபர்ஸ்ட் முதல்ல சிவகார்த்திகேயன் சார் கூட அறிமுகம். இந்த இடத்த பத்தி நான் சொல்றேன், இது ஸ்டண்டை பத்தி சொல்றத விட இந்த இடத்துல நான் சொல்றேன். இந்த இடத்துல என்னன்னாச்சுன்னா செம்ம வெயில், ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஒரு 300-400 பேர், ஓகேவா, வெயில். சோழவந்தான் பக்கத்துலன்னு நினைக்கிறேன். ஓகே ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நாங்களாம் ஏதோ சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தா திடீர்னு பார்த்தா நாளைக்கு எல்லாருக்கும் பிரியாணி அப்படின்னாங்க. என்னப்பா எங்க இருந்துப்பா பிரியாணி வருதுன்னு பார்த்தா சிவகார்த்திகேயன் சார் எல்லாருக்கும் இலை போட்டு எல்லாரும் ஜூனியர் ஆர்டிஸ்ட்ல இருந்து எல்லாருக்கும் அவர் பிரியாணி போட்டாரு. என்ன சார் அப்படின்னா, உனக்கு மாஸ்டர் அன்னைக்கு ஒரு நாள் வெயில், இங்கெல்லாம் யாருக்கும் பெரிய இந்த சாப்பாடு கிடைக்கிறதுனால பிரியாணி செஞ்சு எடுத்துட்டு வந்து எல்லாருக்கும் போட்டாரு. எல்லாரும் ஃபுல்லா சாப்பிட்டுட்டு அன்னைக்கு வந்து லஞ்ச் பிரேக் வந்து 2 hours ஆயிடுச்சு. அந்த இடம் அஜித் சார் பிரியாணி கொடுத்து கேள்விப்பட்டிருக்கோம். சிவகார்த்திகேயன் எல்லா இடத்துலயுமே எல்லா செட்லயுமே அதை பண்ணிடுறாரு அவரும்.
சூப்பர். அஜித் சார் செஞ்சு கொடுப்பாரு, இவர் வந்து வாங்கி கொடுத்துறாரு. அப்படி. அண்ட் வெங்கட் பிரபு கூட எனக்கு தெரிஞ்சு பேக் டு பேக் அவரோட எல்லா படங்களோடய ஒர்க் பண்ணிட்டீங்க. ஆல்மோஸ்ட் நிறைய படங்கள் பண்ணியாச்சு, அவரு கூட ஒர்க் பண்ணியாச்சு. ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் டைரக்டர், ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் டைரக்டர். இன்னொன்று என்னன்னா, சத்தம் போட்டு பேசாத ஒரு டைரக்டர். பாவம், வாயிலா பூச்சி. ஆமா, சண்டை போடுறது நான் மட்டும் தான் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பேன் அந்த யூனிட்ல. சார் என்ன சார் உங்க ஆளுங்க வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க, சத்தம் போடுங்க சொன்னா, எப்பா அவர் சொல்றது செஞ்சு கொடுத்துருக்கோம் பாரு, ஏங்க இதுக்கு நானே பேசியிருப்பேன், ஏங்க இப்படியாங்க திட்டுவீங்க ஒரு மனுஷனை, அதை செஞ்சு கொடுக்குற, ஏன்டா பண்ணி கொடுக்கல அப்படி கேட்பீங்கன்னு பார்த்தா, இப்ப அவர் என்ன கேட்கறதா செஞ்சு, இதை நானே கேட்டுக்க மாட்டேனா. ஓகே. அண்ட் வந்து கௌதம் சார் செல்வா சில்வாவா மாற காரணமா இருந்தவர் அவர்தான், அவரோட டீம் தான். இப்ப கூட சந்திச்சேன் சமீபத்துல. என்ன விஷயம் அப்படின்னாச்சுன்னா, ஒரு விஷயம் சொல்லி, இது என்ன இருந்தால் ஷூட்டிங், ஓகே, இது இவரை பத்தி என்ன சொல்லணும்னாச்சுன்னா, நான் அசிஸ்டண்டா இருக்கிறேன். காக்காலாம் பாக்குறப்போ இவரு கன் பிடிச்சி ஷூட் பண்றதெல்லாம் பார்த்து, பா இப்படி பண்றாரு, இவர்கிட்ட தான் அந்த கன்னு பிடிக்கவே நான் கத்துக்கிறேன். ஓகே, கன்னு பிடிக்க கத்துக்கிட்டேன். இப்ப சமீபத்துல வந்து தில்லுக்கு துட்டு இப்போ ஷூட்டிங் போச்சு, சந்தானம் சார் ஆர்யா சாரோட ப்ரொடக்ஷன்ல. அந்த படத்துக்கு இவர் நடிச்சாரு. அப்ப அவருக்கு நான் கன் எடுத்து சொல்லி கொடுத்தேன். அப்ப நான் சொன்னேன், சார் சொல்லி கொடுத்த குருநாதருக்கே சொல்லி கொடுக்குற பாருங்க, ஆக்ஷன் சொல்றேன் பாருங்க அப்படின்னு சொன்னேன். மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. அண்ட் வந்து இது வந்து ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காம்போ பிரேம்ஜியோட. நீங்க எப்ப அவர் கூட காமெடி பண்ண போறீங்க? பார்ட்டின்னு ஒரு படம் வரட்டும், அப்ப தெரியும் காமெடி இப்படின்ட்டு. அவங்க கூட சேர்ந்து செம்ம கலையான ஒரு படம், அந்த பார்ட்டி படம் ரிலீஸ் ஆகணும்னு வேண்டிக்கிட்டு இருக்கிறேன். ஓகே, நைஸ். அண்ட் எல்லார பத்தி பேசிட்டு நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் பத்தி கேட்கலாம். இப்ப சூப்பர் ஸ்டார் பத்தி நம்ம பேசாம இருக்க முடியாது. சார் சொன்னது எனக்கு என் வாழ்க்கையில மறக்க முடியாது. எனக்கு ஒரு நிகழ்வு என்னன்னாச்சுன்னா, சிவாஜி படம் தான் என்னோட கடைசி அசிஸ்டண்டா ஒர்க் பண்ண படம். 2.0 அவர் கூட ஒர்க் பண்ணேன். ஸோ அப்போ அவர் பர்சனலாக உட்கார வச்சு ஒரு பேசினார். இப்போ ஏர்ன் பண்ணுறதெல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபியூச்சருக்கு நிறைய யூஸ் ஆகும், நீங்கள் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியும். ரொம்ப என்னை பற்றி தெரிஞ்ச மாதிரி அவ்வளோ விஷயம் சொன்னாங்க. எனக்கு ஷாக்கு. கூப்பிட்டு உட்கார வச்சு அட்வைஸ் பண்ணாங்க, சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, எதுவும் வேஸ்ட் பண்ணாதீங்க, ஃபேமிலியை நல்லா பார்த்துக்கோங்க. அற்புதமான ஒரு அட்வைஸ் எனக்கு. ஏன்னா நீங்கள் வந்து எனக்கு தெரியும், அந்த டைமில் ஒரு 150 ஃபிலிம்ஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் அந்த 2.0 வரும்போது. சிவாஜி படத்துலேருந்து இவ்வளோ தூரத்துக்குன்னா நீங்கள் ரொம்ப ஓடி ஓடி உழைக்கிறீங்க, ரொம்ப அழகாக ஜட்ஜ் பண்ணி ஒரு கிளாரிட்டியான ஒரு பாத்து ரூட்டு சொன்னாங்க எனக்கு. ஸோ நீங்கள் பண்ணுறது இப்படி பண்ணுங்க, நல்லாயிருக்கும், எல்லாம் ஓடி ஓடி இப்படி பண்ணணும்னு உடம்புக்கு எடுத்துக்காதீங்க, ரொம்ப அழகாக சொன்னாங்க எனக்கு. தலைவர் ஆல்வேஸ் ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் எனக்கு இது வந்து ஒரு பர்சனல் கொஸ்டினா, லாஸ்ட் கொஸ்டினா அதை கேட்டுடுறேன். நிறைய இடத்துல வந்துட்டு இப்போ ஒரு படத்தை நம்ம கூகுள் பண்ணி தேடுறோம் அப்படின்னா காஸ்ட் அண்ட் க்ரூன்னு இருக்காங்க. பட் ஆனால் அந்த ஸ்டண்ட் டைரக்டர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எங்களால் பார்க்க முடியல. ஆனால் ஸ்டண்ட் டைரக்டரோட நேம் தேடி அண்ட் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஃபில்மோகிராஃபி தான் நம்மளால தேடி கண்டுபிடிக்க முடியுது. ஓ, இந்த மாஸ்டர் இவ்வளோ படங்கள் பண்ணியிருக்காங்களா. ஆனால் ஒரு படம்னு எடுத்துக்கிட்டா அதில் ஸ்டண்ட் டைரக்டர் அப்படின்றதுக்கான ஒரு மென்ஷன் எங்கேயுமே நம்ம பார்க்க முடியல இல்லையா? அது என்னைக்காவது உங்களுக்கு வருத்தமாக இருந்திருக்கா? இல்லை, சில இடங்கள்ல என்னென்னமா, இப்போ ஒரு டைரக்டருக்கு என்ன பிடிச்சிருக்குது, புரிஞ்சிருக்குது, ஹீரோவுக்கு புரிஞ்சிருக்குது, பிடிச்சிருக்குது. இந்த டிசைன் பண்றவங்கன்னு ஒருத்தங்க இருப்பாங்க. இந்த டிசைன் பண்றது வந்து இப்போ எல்லாம் முடிஞ்சு, வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அது. அந்த டிசைன் பண்ற இடத்துல பாத்தீங்கன்னா, நான் வருத்தப்பட்டது இல்லை சொல்றேன், அந்த டிசைன் பண்ற இடத்துல என்னன்னா, இந்த மென்ஷன் பண்ற இடத்துல கீழே போயிருது. அது தெரியாத லெவலுக்கு அது போயிருது. மற்றபடி அது வருத்தப்படுறதுக்கு இல்லை. அது அவங்க வந்து என்னன்னா, எல்லாருக்குமே நான் என்ன சொன்னேன், எல்லாருமே இப்போ எல்லாருமே வேலை செய்யுது, நீங்களும் வேலை செய்யறது ஒரு பேருக்காக தான். அவங்க அந்த 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 மாதிரி இடம் தான் தெரியணும்னு ஆசைப்படுறேன். சில இடத்துல மொட்டையா போட்டுருவாங்க, இந்த ஸ்டண்ட்டுங்கிறது கூட போட்டு மொட்டையா போட்டுருவாங்க. அப்ப யாரு என்னதுன்னு தெரியாம போயிருது. இன்னொன்று வந்து சில படங்கள்ல வந்து ஓகே ஒரு 4 ஃபைட் மாஸ்டர் ஒர்க் பண்ணிடுறாங்க அப்படின்னு போயிருது. மற்றபடி நிறைய இடத்துல இப்போ நான் எப்படி உங்களுக்கு ஐடென்டிஃபை ஆயிருக்கிறேன் இல்லையா, அது 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 இருக்குது நிறைய இடத்துல. அந்த இடங்கள் வந்து ஓகே, நம்ம சரி பண்ணிக்க வேண்டியதான். அது என்ன பண்ணும், நம்மளோட ஒர்க் பேசும், ஆமா அவ்வளவுதான், பேர் பேசும், அவ்வளவுதான். ஒர்க் பேசட்டும், அவ்வளவுதான். பெரும்பாலும் அதுதான் நம்புறது. ஏன்னா படம் ரிலீஸ் ஆகும்போது எப்பா யார் இந்த ஃபைட் பண்ணது பாரு அப்படின்னு உடனே பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்க. உண்மையிலே வந்து ஒரு பிரம்மாண்டத்தை நாங்க வந்து விட்னஸ் பண்றதுக்கு காத்துட்டு இருக்கோம். ஆமா, இந்த படத்தை கண்டிப்பா எல்லாருமே போய் தியேட்டர்ல பார்க்கணும்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னாச்சுன்னா, ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், பெரிய உழைப்புகள், எல்லாரும் போட்ட உழைப்புகள் தான் போட்டிருக்கோம். பட் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு கேரளா இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் இல்லாது ஒரு இந்தியா லெவல்ல ஒரு பெரிய ப்ரௌடு ஃபிலிமா இருக்கும்னு நம்புறேன். கண்டிப்பா நீங்க தியேட்டர்ல போய் பாருங்க. அது உங்களை கண்டிப்பா டிசப்பாயின்ட் பண்ணாது, உங்களுக்கு என்ஜாய்மெண்ட் கொடுக்கும். கண்டிப்பா பாருங்க. தேங்க்யூ. மகன் அல்லது மகளுக்கு வரன் பாக்குறீங்களா? ரொம்ப பிரைவசியா வரன் அமைத்து தர இலவச டோர் ஸ்டெப் சர்வீஸ், வாட்ஸ்அப் வசதி என பல புதிய சேவைகளை வழங்க காத்திருக்கிறது உங்கள் தமிழ் மேட்ரிமோனி. இன்றே தொடர்பு கொள்ளுங்கள்.